வணக்கம் நேயர்களே, இன்று 1ஆம் தேதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக ராணுவத்திடமே எமது பிள்ளைகள் மீட்டு தருமாறு ஆணைக்குழு முன்னிலையில் தாய்மார் கதறல் என்ற செய்தியை புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளது. எமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு பல இடங்களிலும் முறையிட்டு வந்தோம், ஆனால் எதுவித பயனும் கிடைக்கவில்லை. எமது பிள்ளைகளை மீட்டு தாருங்கள் என்று காணாமல் போனோரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். மேக்ஸ்வெல் பரணகம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே தமது உறவுகளை தொலைத்துவிட்டு தவிக்கும் மக்கள் ஆணைக்குழு அதிகாரிகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்தனர் என இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடுவலை நீதிவானின் உத்தரவை ரத்து செய்ய மேல் நீதிமன்றம் மறுப்பு. யோஷித்தவின் பிணை மனு மீது மார்ச் 8 முதல் விவாதம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கடுவலை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்ட லெப்டினன்ட் ஜோஷித ராஜபக்ஷ உள்ளிட்ட சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டமையானது சட்டவிரோதமானது என இடைக்கால உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறு யோஷித்தவின் சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று நிராகரித்ததாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மலையக செய்திகள் பக்கத்தில் கூட்டு ஒப்பந்தம் மூலம் கிடைக்கும் சம்பள உயர்வே நிரந்தரமானதாகும் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கூட்டு ஒப்பந்தம் மூலம் கிடைக்கும் சம்பள உயர்வே நிரந்தரமானதாகும். அரசு சார்பு தொழிற்சங்கவாதிகள் கூறுவது போல் 2500 ரூபாய் சம்பள உயர்வு தோட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போவதில்லை. வேலை நாட்களுக்கு அமைய சம்பள உயர்வு பகிரப்படும். அச்சம்பள உயர்வு என்பது நிரந்தரமானதல்ல என்பதை தொழிலாளர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் கட்சியின் உபதலைவரும் முன்னாள் பதுளை மாவட்ட எம்பியுமான செனன் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமானது நம்பகரமான விசாரணையை வலியுறுத்தியுள்ள சாட்சியங்கள் என்று வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பாக விசாரணை நடத்தும் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வுகளில் அதிகமான பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு வகையான திடுக்கிடும் சாட்சியங்களை அளித்து வருகின்றனர். குறிப்பாக யுத்த காலத்தில் காணாமல் போனோர் தொடர்பிலும் அவர்கள் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் என்பது குறித்தும் தகவல்கள் சாட்சியங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றன. விசேடமாக யுத்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதல்களில் பொதுமக்கள் பலியாகினர் என்பது குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இந்த சாட்சியங்களில் வெளியிடப்பட்டுள்ளமை மிகவும் முக்கியமானதாக என இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தினக்குரலின் பிரதான செய்தியானது காணாமல் போனோர் தொடர்பாக அந்தந்த பகுதி ராணுவ பொறுப்பதிகாரிகளிடம் விசாரணை, மேக்ஸ்வெல் பரணகம தெரிவிப்பு என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் வைத்து காணாமல் போனவர்கள் தொடர்பாக அந்தந்த பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ராணுவ பொறுப்பதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள் காணாமல் போக செய்யப்பட்டமை தொடர்பாக உரியவர்கள் விசாரணைகளில் பதிலளிக்க வேண்டும் என காணாமல் போனவர்களை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது செங்கையாளியான் என்ற வரலாற்று சுவடு 1941 2016 வரை என்று வெளியாகியுள்ளது. ஈழத்து தமிழர் வரலாற்றின் பக்கங்களில் அழிக்கவியலாத தடங்களை பதித்திருக்கும் செங்கையாளியான் என்ற புனைப்பெயரால் தமிழ் உலகம் அறிந்த நயந்த நேசித்த கலாநிதி குணராசா மீண்டும் திரும்ப முடியாத இடத்திற்கு சென்றுவிட்டார். ஈழத்து தமிழிலக்கிய உலகில் தனக்கென தனித்துவமான இடத்தை பிடித்திருந்த செங்கையாளியனின் நாவல், சிறுகதை, கட்டுரைகள் என படைப்புகள் யாவுமே ஈழத்து தமிழ் மக்களின் பண்பாட்டை, கலாசாரத்தை, வரலாற்றை, அரசியலை வெளிப்படுத்தும் காலத்தின் கண்ணாடியாக திகழ்கின்றன என்று செங்கையாளியானின் வரலாற்று சுவடுகளை எழுத்து வடிவில் பிரசுரித்துள்ளது இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம். அடுத்து சுடரொளியின் பிரதான செய்தியானது மஹிந்த சகாக்களுக்கு ஆப்பு, அதிரடியாக பதவிகள் பறிப்பு. சுதந்திர கட்சியின் தொகுதி மாவட்ட அமைப்பாளர்களாக தனது விசுவாசிகளை நியமித்தார் மைத்ரி என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடும் நெருக்கடிக்குள் யோஷித, கடற்படையில் இருந்தும் நீக்கம், கொடுப்பனவுகள் யாவும் நிறுத்தம் என்ற செய்தியும் இன்றைய சுடரொளியின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யோஷித ராஜபக்ஷ இலங்கை கடற்படையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பிரகாரம் நேற்று முன்தினம் முதல் அமுலுக்கு வரும் வகையில் அவர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என்று கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் தென்னிலங்கை கொலைகள் என்று வெளியாகியுள்ளது. வீரகெட்டிய கிரிமெடிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்து 3 காயமடைந்தும் உள்ளனர். தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலைகளின் வரிசையில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தென் மாகாணத்தில் இந்த வருடம் இடம்பெற்றுள்ள 5வது சம்பவம் வீரகெட்டிய படுகொலையாகும் என தென்னிலங்கையில் இடம்பெற்று வந்த கொலைகளை வரிசைப்படுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனில் வெளியாகியுள்ள செய்திகளில் மக்கள் தீர்மானத்தையும் மீறி காணி பறிக்கிறது கடற்படை. சேத்தாங்குளம் பகுதியில் தேவாலய காணியை அளவீடு செய்யும் பணி அடுத்த வாரம் ஆரம்பம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வலிவடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாதுகாப்பு தேவைக்காக நில அளவை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு பொதுமக்களால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் அந்த தீர்மானங்களையும் மீறி தொடர்ச்சியாக காணிகளை அளவிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கீரிமலை சேந்தாங்குளம் பகுதியில் தேவாலயத்துக்கு சொந்தமான 4 பரப்பு காணியை கடற்படையினர் தமது தேவைகளுக்கு சுவீகரிப்பதற்கு விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய எதிர்வரும் 8ஆம் திகதி குறித்த காணி அளவீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தியாக இதோ நம் மகன் சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்படத்தில் 4வது நபர் அடையாளம் காண்பிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தினால் இறுதிக்கட்ட போரில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஆவணப்படத்தில் தமது மகன் உயிருடன் உள்ளதாக பெற்றோர் ஆதாரங்களுடன் சாட்சியம் அளித்துள்ளனர். தமது மகனுடைய புகைப்படம் பிரசுரமாக்கப்பட்ட வலம்புரி பத்திரிகையினையும் அந்த பெற்றோர்கள் காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் ஆதாரமாக கையளித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரில் ஹிருணிகாவிற்கு நீதிமன்றம் எச்சரிக்கை என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தலைவணங்காது நீதிமன்றத்துக்குள் நுழைந்த ஹிருணிகாவிற்கு நீதிமன்றத்தில் நடந்து கொள்ளும் முறைமை பற்றியும் நீதவான் நீதிமன்றில் கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளை பின்பற்றி நடக்குமாறும் நீதவான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் உரத்திற்கான கட்டுப்பாட்டு விலை 2500 ரூபாவாக நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உத்தரவிட்டுள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய பத்திரிகைகளின் உலக செய்திகள் பக்கத்தில் ஈராக்கிய சந்தையில் குண்டு தாக்குதல் 70 பேர் உயிரிழப்பு 100 பேர் காயம் என்ற செய்தி புகைப்படத்துடன் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் பாக்தாத் நகருக்கு வெளியில் சந்தையொன்றில் இடம்பெற்ற 2 குண்டுவெடிப்புகளில் குறைந்தது 70 பேர் பலியானதுடன் 100 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல்களை தாமே நடத்தியதாக IS தீவிரவாதிகள் உரிமை கோரியுள்ளனர் என்று இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய செய்திகள் பக்கத்தில் இந்தியாவின் 2016ஆம் ஆண்டு பட்ஜெட் பற்றாக்குறை 3.5% என்று வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 3.5% பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2016-2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போதே இந்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரலின் கேலி சித்திரமானது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட இலங்கை இந்திய பொருளாதார கூட்டு உடன்படிக்கையான சீபா உடன்படிக்கையை சில மாற்றங்களுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்கொண்டு வந்தார். இதற்கு தேசிய வர்த்தக சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இவ்வாறான நிலையில் தற்போதைய நல்லாட்சி அரசாங்கமானது சீபா உடன்படிக்கைக்கு பதிலாக எட்கா என்ற உடன்படிக்கையை கொண்டுவரும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதற்கும் தேசிய வர்த்தக சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையே காணப்படுகின்றதால் எட்கா உடன்படிக்கையானது இலங்கையின் தொழில்துறையை பாதிக்காது எனவும் இந்த உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரமே இன்றைய தினக்குரலில் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரமானது நல்லாட்சி அரசாங்கத்தின் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க விளக்கம் அளிப்பது போன்ற கேலி சித்திரத்தினை வெளியிட்டுள்ளது. எட்கா உடன்படிக்கையானது இலங்கை தொழில்நுட்பத்துறை தொழில்துறையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் உள்ளூர் தொழில்துறையை பாதிக்காது எனவும் விளக்கம் அளிக்கும் ரணில் விக்ரமசிங்க எங்கே சொல்லு எட்கா என்று கூட்டு எதிரணியை கேட்பது போன்றும் அதற்கு கூட்டு எதிரணியை சேர்ந்த வாசுதேவ நாணயக்கார வட்டக்கா என்று கேலியாக தெரிவிப்பது போன்றும் கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது.
இதுவரை இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.